இதெல்லாம் வந்து நான் சொன்னது ஃப்ரான்டியர் மாடல்ஸ் ரொம்ப டாப் ஆஃப் தி லைன் எப்படி அந்த மாதிரி மாடல்ஸு. இந்த மாடல்லாம் நீங்கள் இன்டர்நெட் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். இன்டர்நெட் போச்சுன்னா போச்சு. நீங்கள் அனுப்புகிற டேட்டாலாம் அவனோட ப்ரைவசி பாலிசி படிங்க. அவன் எடுத்து ட்ரெயின் பண்ணிக்கலாம், ட்ரெயின் பண்ணாமே இருக்கலாம். அவனோட பீட்டா வெர்ஷனுக்குலாம் என்ன பண்ணுவாங்கிறதெல்லாம் படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்போவுமே சென்சிட்டிவ் டேட்டா கொடுக்காதீங்க. எனக்கு இந்த ரிஸ்க்லாம் இருக்குது, என்னால் முடியாதுப்பா, எனக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கா அப்படின்னா லோக்கலில் உங்கள் ஏஐ ரன் பண்ணலாம். அதுக்கு வந்து ஓலாமா அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். அதை வந்து உங்கள் சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதோட ஓலாமாங்கிற சைட்டில் போனீங்கன்னா நிறைய ஓப்பன் சோர்ஸ் ஏஐ மாடல்ஸ் இருக்கும். ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீயாக இருக்க ஏஐ மாடல்ஸ் இருக்கும். அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மட்டும் படிச்சுங்க. உங்கள் கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனி தான், சில இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. படிச்சுட்டு அதை உங்கள் மிஷினில் டவுன்லோட் பண்ணி அது இருக்கும். அது என்ன மாடலுங்கிற பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஜெம்மான்னு ஒரு சீரீஸ் ஆஃப் மாடல் வச்சுருக்கோம். அதெல்லாம் வந்து அதிலே பல கேட்டகரி இருக்கும். 1 பில்லியன் பேராமீட்டரு, 2 பில்லியனு, 4 பில்லியனு, 7 பில்லியனு, 8 பில்லியனு அப்படின்னு நிறையா இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் அதோட சைஸ் அதிகமாக இருக்கும், அந்த ஃபைலோட சைஸு. ப்ளஸ் அந்த மாடலை ரன் பண்ணக்கூடிய ஹார்ட்வேரோட ரெக்குயர்மெண்ட்டும் அதிகமாக தேவைப்படும். ஸோ உங்கள்ட்ட வந்து எனக்கு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டெலாம் இல்லை, ஒரே ஒரு CPU தான் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாடல் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுவும் டவுட் இருந்தால் நீங்களே சொல்லலாம். ஒரு ஏஐ மாடலில் கூப்பிட்டு ஸ்பெக்கை கொடுத்து இதான் என் ஸ்பெக்கு, நான் இதில் எந்த மாடல் ரன் பண்ணேன்னா ஓரளவுக்கு கிளியராக கொடுக்கும். அட்டு ஒரு டீசெண்டான ஒரு இது இருந்தால் பெட்டர். ஒரு டீசெண்டான ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் பெட்டர். இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம் வச்சுங்களேன். அதான் இங்கே சொல்ல வரேன். இது போட்டால் உங்கள் லோக்கல்லே ரன் ஆகும், இன்டர்நெட் தேவையில்லை. பட் உங்கள் டேட்டா வெளியே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் எப்போவுமே பாதுகாப்பு நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக உங்களோட ஹார்ட்வேர் ஹார்டனிங், சாஃப்ட்வேர் ஹார்டனிங் பண்ணும், ஓஎஸ் ஹார்டனிங் பண்ணும். உங்கள் ஹார்ட்வேரும் ஹார்டனிங் பண்ணி பேக்கெட்ஸ் செக் பண்ணணும். நெட்ஒர்க்கில் வேறு எதுவும் போகுதா வெளியேன்னு செக் பண்ணி அதுக்குள்ளே ப்ரிகாஷன் எடுக்கணும். ஓகே. பட் இதில் ரன் பண்ணுறப்ப இப்போ லேட்டஸ்ட்டாக 2.5 ப்ரோ அளவுக்கு எனக்கு இது வேணும்னா அவ்வளோ பெரிய ஏதாவது ஒரு மாடல், அந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் மாடல் கண்டுபிடிச்சி அவ்வளோ பெரிய ஹார்ட்வேரை போட்டு ரன் பண்ணுறது அவ்வளோ செலவாகும். அந்தளவுக்கு உங்களுக்கு ஒர்த்துனா பண்ணலாம். பட் என்னோடய ஒப்பீனியன் அந்தளவுக்கு தேவைப்படுச்சா நீங்கள் அது போகிறது தான் கரெக்டு. இந்த மாதிரி வந்து சாதன ஒர்க் சில இதெல்லாம் தேவைப்படும். அதுக்கெலாம் இதை வச்சே பண்ணிடலாம். ஓகேயா. ஸோ ஓலாமா ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து எல்எம் ஸ்டூடியோன்னு ஒன்று இருக்குது, அதை வச்சும் நீங்கள் பண்ணலாம். எல்எம் ஸ்டூடியோ அப்படின்னு போடலாம். இல்லை ஹக்கிங் ஃபேஸ் வச்சு பண்ணலாம். ஓகே. இது மாதிரி நிறையா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, ஏஐயில் இருக்கீங்க, எம்எல் இதெல்லாம் இருக்கீங்கன்னா ஹக்கிங் ஃபேஸ்னு ஒன்று கற்றுங்க. HUGGING ஹக்கிங் ஃபேஸ். இந்த சைட்டு போங்க. அந்த சைட்டில் போயிட்டீங்கன்னா நிறையா மாடல்ஸ் இருக்கும். அந்த மாடல்ஸ்லாம் அவனே ஸ்பேசஸ்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அங்கேயே நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டவுன்லோட்லாம் பண்ண தேவையில்லை. இல்லைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். அது எக்கச்சக்க பேர் சப்மிட் பண்ணிப்பாங்க, போய் படித்து பாருங்கள். இவன் கூடயும் ஒரு ரோபோட் இனிஷியலாக ஏதோ ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ இது ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் சரி, நான் ஹை லெவலில் எம்சிபி மட்டும் சொல்லிடுறேன். எம்சிபினா என்னென்னா, இப்போ உங்களோட லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து ஒரு கூண்டுக்குள்ளே அடைஞ்சிருக்க மாதிரி வச்சுக்கோங்களேன். LLM இதுக்கு நல்ல அறிவு இருக்குது. ஓகே. என்ன வேணால் பண்ணி கொடுக்கும். பட் இது பண்ணுறதுக்கு இதுக்கு ஏதாச்சும் டூல் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கம்பெனியில் ஒரு பையன் வரான், அவனுக்கு எல்லா திறமையும் இருக்குது. ஆனால் அவனுக்கு லேப்டாப் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இன்டர்நெட் ஆக்சஸ் தர மாட்டேங்கிறீங்க, ஃபோன் ஆக்சஸ் தர மாட்டேங்கிறீங்க, அவனுக்கு பேச விட மாட்டேங்கிறீங்க, அவனை எழுத விட மாட்டேங்கிறீங்கன்னா அப்படி எப்படி அவனோட ப்ரொடக்டிவிட்டி? ஆனால் அவன் சரியான இன்டெலிஜென்ட் தெரியும். சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு அவனை இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுக்குறீங்க. ஓகே. அப்புறம் இன்டர்நெட் மூலமாக அவனுக்கு ஒரு ப்ரௌசரை யூஸ் பண்ண அலோவ் பண்ணுறீங்க. அப்புறம் உங்களோட கம்பெனியோட டேட்டா படிக்க ஆக்சஸ் பண்ண சொல்கிறீங்க. அப்புறம் உங்கள் கம்பெனியோட கோடை படிக்க ஆக்சஸ் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் இவன் படித்ததை எழுதுறதுக்கு ஒரு இடம் கொடுத்தா அதில் எழுத சொல்கிறீங்க. இது மாதிரி ஒன்றா நீங்கள் வந்து ஆக்சஸ் கொடுக்கணுங்களா? ஸோ இதுக்கெலாம் முன்னாடி வந்து வெவ்வேறு டூலை வச்சு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பதில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ப்ரோட்டோக்கால், ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எனி LLM மாடல் அந்த ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி ஒரு டூல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டூலோ ரிசோர்ஸோ ஆக்சஸ் பண்ணி தான் வேலையை முடிச்சுக்கலாம். நான் சொல்கிறது 2024 டிசம்பர்லேயே இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் என்னென்னா, அன்றைக்கு தேதிக்கு வந்து ஆந்த்ரோபிக் கிளாடுகிட்ட வந்து இன்டர்நெட்லாம் போய் படிச்சுட்டு வர்றதுக்கு சக்தி கிடையாது அதுக்கு. ஸோ அப்போ வந்து அந்த இதுக்கு நான் என்ன பண்ணேன், ஒரு பிரேவ்னு ஒரு ப்ரௌசர் இருக்குது, தெரிஞ்சுங்க. இந்த ப்ரௌசரோட ஒரு MCP
சர்வர் ஆக்சஸ் கொடுத்தேன். ஸோ அப்போ அந்த ஆந்த்ரோபிக்கு நெட்டு சர்ச் பண்ணாட்டி இந்த சொல்கிறேன். அப்புறம் படிச்சுட்டு வரும். அப்புறம் அது படிச்சுட்டு வந்ததை ஒரு அனலைஸ் பண்ணிட்டு எழுதுறதுக்கு ஃபைல் சிஸ்டம் எம்சிபி, அதாவது என்னோடய லோக்கலில் எழுதுறதுக்கு ஒரு எம்சிபி கொடுத்துட்டு இப்போ நான் இதுக்கு ஒரு தகவல் ஒரு இதை ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். நீ போய் நெட்டில் இந்த பர்டிகுலர் டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜென்ட்டை பற்றி சர்ச் பண்ணிட்டு எனக்கு வந்து என்னோடய மிஷினில் பதில் எழுதிரு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணால் அதுக்கு நீ ஆல்ரெடி எம்சிபி கான்ஃபிகர் பண்ணனால சரி நெட்டில் சர்ச் பண்ணுமா, அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி எம்சிபி பிரேவ் ஏபி இருக்குது, பிரேவோட எம்சிபி சர்வருக்கு சொல்லிட்டு அதுவே இதை டிசைட் பண்ணிட்டு இதை இன்வோக் பண்ணும். ஆனால் இன்வோக் பண்ணும்போது உங்களுக்கு பர்மிஷனுக்கு வந்து டூலை ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே கொடுக்குறீங்க, திரும்ப வந்துட்டு அந்த இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணி எங்கே எழுதணும், அதான் நம்மளுக்கு ஃபைல் சிஸ்டம் எம்சிபி இருக்குன்னா அதை யூஸ் பண்ணி போய் எழுதிடும். இவ்வளோ சிம்பிள் யூஸ் கேஸ் தான் நான் டெமோ பண்ணியிருப்பேன். இதில் நான் எதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல மாட்டேன், பிரேவ் யூஸ் பண்ண ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ண சொல்ல மாட்டேன், அதுவே கண்டுபிடிச்சிடும். ஏன்னா அந்த டூலை வச்சு அதை கண்டுபிடிச்சிடும், இந்த எம்சிபி சர்வரை கண்டுபிடிச்சிடும். ஓகே, இதை வச்சு நான் இன்டர்நெட் சர்ச் பண்ணலாம், இதை வச்சு நான் லோக்கல் எழுதலாம். இது வந்து ரொம்ப ஹை லெவலு. நீங்கள் எது வேணால் பண்ணலாம். ஒரு கிட்டப், உங்கள் கம்பெனியோட கிட்டப் சர்வர் ஆக்சஸ் கொடுக்கலாம், உங்கள் கூகுள் ட்ரைவுக்கு ஆக்சஸ் கொடுக்கலாம், எனி திங் நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கலாம். ஓகே, பட் இதில் நிறைய செக்யூரிட்டி ஃப்ளாஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராங்க. ரீசெண்டாக கூட நிறைய இது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஏன்னா நிறைய பிரச்சனைலாம் வந்துச்சு. பட் ரொம்ப ஃபேமஸான ப்ரோட்டோக்கால் எம்சிபி ப்ரோட்டோக்கால், மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோக்கால், இது கட்டாயம் படிச்சுங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் நம்ம எப்போதுமே ஒன்று சொல்லுவாங்க, DFD டேட்டா ஃப்ளோ டயக்ராம் அப்படிம்பாங்க. டேட்டா ஃப்ளோ டயக்ராம்னா ஒரு ப்ராசஸ், இது இன்புட், இது ப்ராசஸ், இது அவுட்புட். இப்படி தான் நம்ம ஜென்ரலாக ஒரு சாஃப்ட்வேர், எனி சாஃப்ட்வேர் இதுக்குள்ளே தான் அடங்கும். இதை என்னென்னா இது வந்து ஜீரோ ஃப்ளோ எஃப்டிம்பாங்க ஃபஸ்ட் லெவலில். ஓகே, இது அப்படியே உடச்சி கடைசியாக ஒரு சின்ன ஒரு ஃப்ளோ டயக்ராம் இருக்கும், அந்த டேட்டா ஃப்ளோ. அதை வந்து நீங்கள் உடைக்கவே முடியாது, அதுதான் ஃபங்க்ஷனாக மாறும். இப்போ இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கோடு எழுதி வச்சுருப்பீங்க. ஓகே, இப்போ புது யுகத்தில் என்ன வரப்போகுதுன்னா, அதில் ஒரு கோடு வரும், அந்த கோடுக்கு நடுவில் ஒரு எல்எல்எம்க்கு வந்துருக்கும், அப்புறம் கோடு வரும் போகும். ஸோ எல்லா இடத்துலையும் எல்எல்எம் சுற்றி தான் கோடு எழுத போகிறாங்க. ஒரு கோடு தான் இனிமேல் ஒரு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் மாதிரி மாறப்போகுது. ஒரு எல்எல்எம் தான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் மாதிரி மாறப்போகுது. இந்த எல்எல்எம் கூட பேசுகிறதுக்கான அந்த இன்புட் கான்டெக்ஸ்ட் யூனிட் நான் ஆரம்பத்தில் கவர் பண்ணல, அதான் வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரியாக மாறப்போகுது. ஓகே, ஸோ இதுதான் புது விதமான சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் மாடல். ஸோ இது வந்து நீங்கள் கட்டாயம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும் இதெல்லாம்.